பாரதிய ஜனதா கட்சி அங்கு நான் செல்லும் பொழுது பலவீனமாக தான் இருந்தது. பெரிய அளவுக்கு அங்க கட்சியினுடைய கட்டுக்கோப்பு இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, ஆர் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஒரு தாதா மாதிரி தான் அங்க செயல்படுது. ஒரு டான் மாதிரி கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவது. அதே மாதிரி பாஜக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தா காவல்துறை அனுமதி தர மாட்டாங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யணும்னா அதுக்கு பெரிய தடைகள் இருக்கும். வீடு பூந்து அடிப்பாங்க. இப்ப நான் பேசக்கூடிய இந்த நிலையில் கூட 2 பேர் வந்து தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களை உடனடியாக இப்ப நான் போய் பார்த்தேன். அதற்கான தீர்வு நல்லது செய்யறாரு, உதவிகள் செய்யறாரு, இப்படித்தான் இணையதளம் முழுக்க அப்படி வந்து பரப்பி கொண்டு இருக்கிறாரு. நீங்க களத்தை போய் பார்த்தா தெரியும். அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. ஆனா விஸ்வாஸ் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நிறுவி நீங்க ஒரு கிளப் ஒன்று இருக்கு. அந்த கிளப்பை வந்து கொள்ளையடிச்சு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தான் மனைவி பேர்ல பட்டா போட்டாரு. ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த கிளப்பு போறாங்க. அவங்க போன பிறகு அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், உடனடியாக அவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு. இவ்வளவு பெரிய அசிங்கத்தை தான் அவர் சுமந்து கொண்டு அதே அந்த விஸ்வாஸ் என்ற ஒரு மனநலம் குன்றியவர்களை ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த பிள்ளைங்களை எல்லாம் பாக்குறேன்னு சொல்லி கண்ணீர் விடுவது வீடியோ எடுத்து பாக்குறாரு. நான் சொல்றேன், அடுத்த இடத்தை நீ ஆக்கிரமிச்சுட்டு கண்ணீர் விட்டா மக்கள் நம்ப மாட்டாங்க. 4 முறை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரா இருக்கிற எல்லாரும் புத்துநோய் வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சொன்னா உன்னை எப்படி மதிப்பாங்க? அதே நீங்க ராணிப்பேட்டை சட்டமன்றம் எல்லா இடங்களிலும் கஞ்சா போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு. அப்ப அந்த சட்டமன்றத்தின் உறுப்பினர் என்பதற்கான தகுதியே இல்லை. எங்க பார்த்தாலும் கழிவு நீர் ஓடுது, எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்கள், குடிநீர் தண்ணி 7 நாள் 10 நாள் ஆகுது. குடிநீர் அடிப்படை தேவை, அது கிடைக்கல. இப்ப இவ்வளவு கொடூரமான ஒரு மோசமான சட்டமன்ற உறுப்பினராக ஆர் காந்தி இருக்கிறாருன்னா அவருடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிற மக்களிடத்துல வெளிக்கெடுத்திருக்கிற. அதனால் ஒரு மாற்றம் என்பது இன்றைக்கு இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய மிக பலவீனமான ஒரு தொகுதி என்றால் அது சட்டமன்ற தொகுதியில் ராணிப்பேட்டை தான் முதலிடம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியை வெல்லும் என்றால் முதலிடத்துல ராணிப்பேட்டை வரும். அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறோம். திமுகவுடைய முகமுடிய பணத்தை கொடுத்தும் இனி ஏமாற்ற முடியாது. அங்கு உள்ள மக்கள், குறிப்பா மகளிர் திமுக மேல பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க. நிதர்சனத்துல களத்துல நாங்க அதை நிரூபிச்சிருக்கோம்.